மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட மலை வாசஸ்தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்காக இ பாஸ் முறை அமல்படுத்திய கடந்த 7ஆம் தேதி முதல் இன்று வரை கொடைக்கானலில் மட்டும் 54,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வர இ பாஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அங்கு தற்பொழுது போக்குவரத்து நெரிசலாலும் அந்த பகுதி பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், வணக்கம். இந்த இ பாஸ் முறையானது எப்படி செயல்படுத்தப்பட்டு வருகிறது? அதனை மீறியும் இவ்வளவு போக்குவரத்து நெரிசலை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு வாகனங்கள் தற்போது வரை வந்து கொண்டிருக்கின்றன? இந்த இ பாஸ் இல்லாம வருபவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு என்ன முறை ஃபாலோ பண்ணப்படுது? விரிவான தகவல்கள் ஹரி. நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த 7ஆம் தேதி முதல் கொடைக்கானலுக்கு இ பாஸ் பெற்ற வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இ பாஸ் அமல்படுத்திய நாள் முதல் இன்று வரை 54,116 வாகனங்கள் வெவ்வேறு தேதிகளில் கொடைக்கானலுக்கு வருகை தர இ பாஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இ பாஸ் அமல்படுத்திய நாள் முதல் இன்று அதிகாலை வரை 9,555 வாகனங்கள் கொடைக்கானலுக்கு வருகை புரிந்துள்ளதாகவும், இன்று காலை முதல் மாலை வரை தற்போது வரை 2,437 வாகனங்கள் மூலம் சுமார் 20,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோடை விழா அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வரும் நாட்களில் இ பாஸ் பெறும் சுற்றுலா பயணிகளின் சுற்றுலா வாகனங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி ஹரிஹரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.